ஹாய் செலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கனிமொழி பாபு. நான் தான் உங்க ஸ்ரீதர். டிரைவிங் அப்போ கான்சென்ட்ரேட் பண்ண விடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா, மேக்ஸிமம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு ஒரு vlog-ஆவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி விளக்கு போட்டுட்டு அப்பாவுக்கு மாலையெல்லாம் வாங்கி போட்டுட்டு நேராக இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி இந்த vlogல என்ன நடக்குது, இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி 12 ஆகுது. சாப்பாடு கேட்டு வந்தா கடையில சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. உங்களுக்கு டீ தான் வேணா குடிங்கலாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சோண்டு சட்னி வேணா இருக்கு நக்கிட்டு போங்க அப்படின்னு சரி சரி டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ டீ குடிச்சிட்டு கோயிலுக்கு போகணும். கார் ஓட்டுறவங்களுக்கு பெட்ரோல் போட்டு உடனே பாத்தியா முன்னாடி ரேஞ்சு போயிடுச்சு. அப்படி பார்த்தேன் நேத்தே ரேஞ்சு போயிடுச்சு. தெரியவே தெரியாது. தெரியுதோ தெரியலையா போட்டு நேத்து போட்டுருக்கணும். இல்லாட்டி இப்ப அந்த அங்க வரைக்கும் போடுமே எப்பயாச்சும் போட்டுருக்கணும். இப்பதான் இந்த எடுத்தோம் டக்குன்னு பெட்ரோல் ட்ரை நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். இது வந்து புதுசாலாம் நடக்கிறது இல்லை, எப்போ நடக்கிறதா. ரேஞ்சு போய் ஒரு 50 கிலோமீட்டர் ஓடும், பெட்ரோல் ட்ரை ஆயிரும், வழக்கம் போல தள்ளுவோம், பங்க் வரும், பெட்ரோல் போடுவோம், அப்படியே போயிடுவோம். இதுதான் வழக்கமாக நடக்கிறது. ஸோ இன்னைக்கு என்னன்னா தள்ளுற கால் அதுதான் இப்போ பிரச்சனை. ஒரு ரேபிடோ போட்டு அந்த அண்ணனை வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வர சொன்னோமா. அவர் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தாரு. ஊத்தியும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார் வந்து நான் ஸ்டார்ட் ஆக மாட்டேன், எனக்கு இன்னும் 2 பாட்டில் பெட்ரோல் போடு அப்படி சொல்லிச்சு. அதனால அந்த பாட்டிலை மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு வர. உண்மையாகவே ரொம்ப எப்படி சொல்கிறது, கைண்டாக பேசி மறுபடியும் போய் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் தான் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க இருக்கிறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால. ஐயோ பின்னாடி வேற ஒரு டிராக்டர் நிற்குதே, எப்படி தானோ வாயப்பாரு. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இப்பயாச்சும் ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். 1000 ஆகலையா? ஐயோ இல்லைங்க, பேட்டரி போடல, பேட்டரி தொங்கிடுச்சு. அங்கேருந்து ஆளுகளை வச்சு காரை தள்ளி எப்படியோ ஒரு வழியாக கோயிலுக்கு அப்புறமா போய்க்கலான்னு சொல்லிட்டு நேராக வந்து ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக காரை வந்து 3 பேர்த்து வச்சு தள்ளி படாத பாடு பட்டு திருப்பி அவனை கொண்டு வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அவனை காரை கொண்டுட்டு வந்து பெட்ரோல் போட்டு அங்கேருந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி மாலையெல்லாம் வாங்கணுமா. அதுக்குள்ளே இங்கே சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்துருக்கோம். இங்கே வந்து என்னென்னா குழந்தைங்களெல்லாம் பார்க்க போகிறோம், ஜாலி ஜாலியாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம்.
சாட்டிஸ்ஃபைடா என்னது உனக்கு சாம்பார் சாதம் கொடுத்துட்டாங்க அதனால சாட்டிஸ்ஃபைடா அதுக்காக கிடையாது. நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோமா, அதுக்கு அவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா, வயிறு நிறைய சாப்பிட்டோமா, அவ்வளவுதாங்க வாழ்க்கை. அதான் வச்சிருக்காங்க சாமி அவ்வளவுதான். இன்றைய பொழுது வந்து சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு மாதிரி இதாக தான் போச்சு. மார்னிங் வந்து எழுந்துட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலெலாம் வந்து பூட்டிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு போனால கோயிலெல்லாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வேறையா, ஸோ வந்து பூட்டிட்டாங்க. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வேற நான் மாலை வாங்காமல் போயிட்டேன். மாலை தேடியே ஒரு 1 hour சுற்றிட்டோம். அப்புறமா தான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு கரெக்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக என்ன மாதிரி போச்சுன்னு சொல்லி. கரெக்டாக வண்டிக்கு வேற பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆகி ரோட்டில் நின்று, அதுக்கப்புறம் ரேப்பிடோ போட்டு அந்த அண்ணா வந்து அவங்க வந்து பெட்ரோல் வாங்கி கொடுத்து, அது இல்லாமல் பேட்டரி டவுன் ஆகி போகிறவங்க அவங்களோட, அதாவது ஆக்சுவலாக வந்து அவங்க எங்களோட சப்ஸ்கிரைபர்னால எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்து வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையாகவே வந்து ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் தான் எங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா 3 பேர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. உங்கள் 3 பேத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துருப்பீங்க சாப்பாடு கொடுத்தோம். ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு, அது ஹாஸ்டலாக என்னன்னு சொல்ல தெரில, அங்கே போய் சாப்பாடு கொடுத்தோம். பிள்ளைங்கள்லாம் காலேஜ் வரைக்கும் இருக்காங்க, குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் அங்கே இருக்காங்க. ஸோ வந்து நான் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு. உண்மையாகவே அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கேட்பீங்க, இதை போய் வந்து செய்யறது எதுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வந்து கேட்பீங்க. இந்த பக்கம் ஆக்சுவலாக வந்து சொல்ல போனால் இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்றதை பார்த்துட்டு இவங்களே செய்யறாங்க, ஏன் நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு ஒரு சிலர் பண்ண மாட்டாங்களா, அது மட்டும்தான். அப்புறம் வந்து ஒரு சிலர் என்ன சொல்றீங்கன்னா, நிறைய பேர் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. சொல்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம செஞ்சதை காமிச்சாதான் நாமளும் இதை பண்றோங்கிறது தெரியும். ஸோ அதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேற எதுக்காகவும் கிடையாது. உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடு இன்னைக்கு நான். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் இல்லை, நான் வந்து ஷூட்டுக்காக வெளியே இருக்கிறதுனால என் கூட பாப்பா, தங்கச்சி, அம்மா யாருமே கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக கேங்காக வந்து இங்கே ஷூட்டில் இருக்கிறதுனால நான் மட்டும்தான். ஸோ என்னால் பழனிக்கு போக முடியல, அங்கேருந்து நான் அவங்களாலே வர முடியல. அதுதான் இப்போ விஷயம். ஸோ வந்து அவங்களே ரொம்ப மிஸ் பண்ணேன். மகிழ்னி வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே கனிமா அப்படின்னு நினச்சா. ஃபஸ்ட்டு ஸ்டோரி அவளோட தான் போட்டிருக்கேன். அவள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணது தான் நான் போட்டிருக்கேன். ஹாப்பி பர்த்டே கனிமா, ஹாப்பி பர்த்டே கனிமா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்பா இல்லாமல் 2வது வருஷம் என்னோட பிறந்த நாள் அவர் கூட நான் செலிப்ரேட் பண்ணி 5 வருஷம் ஆகுது. அவர் இருக்கும்போதே 3 வருஷம் நான் அவர் கூட செலிப்ரேட் பண்ணல.
அவர் இல்லாமல் 2 வருஷம் மொத்தம் நான் அப்பா இல்லாமல் 5ஆவது வருஷம் எனக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டு. ஓகே தான், அவரை பற்றி பேசினா நமக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிரும். ஓகே தான். அதே மாதிரி வந்துட்டு கிஃப்ட்டும் வந்துச்சு, கொஞ்சம் என்ஜாயும் பண்ணேன் இன்னைக்கு டே. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஓகே தான். இன்னைக்கு வந்து நாள் வந்து எல்லாமே கலந்து போச்சு. ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களே எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. என் கூட பேசிகிட்டு இருக்கிறவங்க, பேசாமல் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரெக்வஸ்ட்டுக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ ரெக்வஸ்ட் எனக்கு. ஹாப்பி பர்த்டேன்னு அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், ஃபுல்லாகவே பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை பிடிச்சவங்களா இருக்கட்டும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான், டைம் வந்து 6:30 ஆகிடுச்சு. இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வழக்கம் போல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி பாபு.